ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் SR1. என்ன சர்க்கார் ஸ்டைலில் ட்ரெஸ் போட்டிருப்பேன்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலாக அதோட மேட்ச் ஆகாது, லிட்டில் பிட் மேட்ச் ஆகும். நம்ம ரீசெண்டாக குன்னூர் வேலை இருந்துச்சு, ஸோ ட்ரிப் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் போகிற வழியில் ஒரு சொதப்பல் ஆகிடுச்சு. என்னென்னா காரமடை வழியாக ஒரு வழி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவர் சொல்லியிருந்தார். அங்கே போனால் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா அங்கே டயர் ரிசர்வ்ஸ் இருக்குது, உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ரிட்டர்ன் கிளம்பி வந்துவிட்டோம். அண்ட் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏறும்போது செம்ம டிராஃபிக்கு, சம்மருக்கு அதுக்கும் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. டேரெக்டாக குன்னூர் ரீச் ஆகிட்டோம். யாராவது குன்னூர் வந்தீங்கன்னா ஊட்டி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் இந்தியன் பேக்கரியில். ஏன்னா இதுதான் ஆக்சுவலாக வந்து ஊட்டி வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேக்கரிஸ் இருக்குது, இது கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்லாயிருக்கு. யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொஞ்சம் வேலை இருந்தது, முடிச்சு ரிட்டன் ஆகிட்டோம். இது என்ன பெரிய ட்விஸ்ட்டுன்னா, போகும்போதெல்லாம் வெயிலாக இருந்துச்சு, அங்கே ஒரு 10 நிமிஷம் மழையில் மாட்டிக்கிட்டோம். கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் இருந்துச்சு, அதுக்குள்ள சரியான மழை, நின்று தான் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை சுத்தமாக இல்லை, கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது டேரெக்டாக வந்து ஊட்டி ரோடு பிடிச்சி போயிட்டோம். வரும்போது கோத்தகிரிலேயே வந்தோம். வரும்போது இந்த வழி நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து வியூ பாயிண்ட்டு ஃபோட்டோஸ்க்குலாம் பயங்கர ஸ்பாட்டாக இருக்குது. அண்ட் வர வழியில் நம்ம கோயம்புத்தூர்லேயும் சரியான மழையில் மாட்டிக்கிட்டோம். செயற்கையான உலகத்தில் இயற்கையான ஒரு பயணம். திஸ் இஸ் ஹவ் த டே வெண்ட் ஆஃப்.